Hi everyone, this video is sponsored by GR www.genricreview.online. நீங்கள் என்ன வேணாலும் இந்த வெப்சைட்டில் போய் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ரிவ்யூ கிடைக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் ஸ்பான்சரை ஜென்ரிக் ரிவ்யூவை செக் பண்ணி பாருங்கள். என்னோடய பையனோட ஸ்கூலில் பார்த்திங்கன்னா November 14th குழந்தைகள் தினம், நேரு பிறந்த தினத்தை குழந்தைகள் தினமாக கொண்டாடுறாங்க. அந்த தினத்தில் என் பையனோட ஸ்கூலில் ஃபங்க்ஷன் ஒன்று வச்சுருந்தாங்க. பையன் கண்டிப்பாக போயே ஆகணும்னு சொல்லிட்டான். ஸ்கூலில் போய் பார்த்தா எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. எப்படின்னா ஃபுல்லாக சாமிகளை வச்சு நேருவை பற்றி எல்லாம் எழுதி பிள்ளைங்களுக்கு உணவு எப்படி இருக்கணும், பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாத்தையும் எழுதி போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பிரின்ஸிபல்கிட்ட சாமியை கும்பிட சொன்னாங்க. அப்புறம் பிரின்ஸிபல் ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே சொன்னாங்க. அதுக்கப்புறம் பிள்ளைங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கணுமேன்னு சொல்லிட்டு ஒரு குழுக்கள் மாதிரி வச்சு அதில் கிஃப்ட் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுட் காம்படிஷன் சொல்லிட்டு டீச்சர்ஸுங்க எல்லோரும் அவங்கவுங்க வீட்டில் ஒவ்வொரு ஃபுட்டையும் ஓகேங்களா, குழந்தைங்களுக்கு ஹெல்த்தி ஃபுட்டாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஃபுட்டுமே எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. டிஃப்ரெண்ட் மாடலில் எல்லா வகையான ஃபுட்டுமே இருந்தது. எல்லா பேரண்ட்ஸுமே ஒன்றா உட்காந்து சாப்பிட்டாங்க. ஒரு கப்பு தான், சின்ன கப்பாக இருந்தாலும் அதில் ரூபா எடுத்து சாப்பிட்டாங்க. எல்லாரும் ஒன்று அப்படிங்கிறத காட்டுறதுக்காகவே இந்த உணவு இது இருந்தது. நம்ம வீட்டிலே பார்த்திங்கன்னா வச்சுக்கிங்களேன், அடுத்தவங்க சாப்பிட்ட சாப்பாடு நம்ம சாப்பிட மாட்டோம் அப்படின்லாம் சொல்லுவோம். ஆனால் அங்கே ஸ்கூலில் எல்லோரும் சாப்பிட்ட சாப்பாடை அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே ஒவ்வொருத்தவங்களும் எல்லா ஃபுட்டையும் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஊட்டி விட்டு எல்லாம் பண்ணாங்க. இதுதான் மகிழனோட ஸ்கூலு. சின்ன ஸ்கூலாக இருந்தாலும் ஸ்டூடெண்ட்ஸும் கம்மியாக இருந்தாலும் பிள்ளைங்களுக்கு நிறைய கோச்சிங்ஸ் கொடுக்குறாங்க. நல்லாவே கோச்சிங் கொடுக்குறாங்க. நான் ஆடம்பரமான ஸ்கூலில் சேர்க்குறத விட ஒரு சின்ன ஸ்கூலு, பிள்ளைங்க கம்மியான கிளாஸில் இருக்கிற ஸ்கூலாக இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம பிள்ளைங்களை தனியாக ஒரு கவனம் எடுத்து நம்ம பிள்ளைங்களுக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் சொல்லிக் கொடுப்பாங்க. பிற்காலத்தில் நம்ம பிள்ளைங்களுக்கு நல்ல கோச்சிங் கொடுக்குற இடத்துல சேர்க்கலாம். ஆனால் ஸ்டார்டிங் எல்கேஜிலேருந்து ஒரு 5th வரைக்கும் பார்த்திங்கன்னா மீடியமாக பிள்ளைங்களோட, ஏன்னா குழந்தைங்கள் அது குழந்தைங்க விளையாடுறதுக்கு தன்மை இப்போ தான் கற்றுக்கோங்க. அந்த டைமில் போய் நம்ம படின்னு டார்ச்சர் பண்ணுறத விட நார்மலாக அதுங்கள்ட்ட என்ன டேலண்ட் இருக்குது, எப்படி படிக்க வைக்கலாம் அப்படிங்கிறத கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் அதுங்களுக்கு நம்ம முன்னேற்றத்தை கொடுக்கலாம். அப்படி தான் இந்த ஸ்கூலில் இது பண்ணுறாங்க. நல்லாவே கோச்சிங்கும் கொடுக்குறாங்க. அந்த பிள்ளைங்களோட மென்டாலிட்டி எப்படி இருக்குது, எந்த மாதிரி இது பண்ணுறாங்க எல்லாத்தையுமே நல்லா யோசித்து சின்ன விஷயத்தையும் நோட் பண்ணி அந்த பிள்ளைங்களை இது பண்ணுறாங்க. டைரெக்டாக பேரண்ட்ஸோட இதையுமே இது பண்ணிக்கிறாங்க. மகிழன் நாங்கள் எப்படி படிப்பான் அப்படின்லாம் யோசித்தேன். ஆனால் பயங்கரமாகவே படிக்கிறான். தம்பி மேலே ரொம்பவே பாசமாக இருக்கான். அண்ணனும் தம்பியும் பார்த்திங்கன்னா ரொம்பவே க்ளோஸாக இருக்கானுங்க. அடுத்த வருஷம் சின்னவனையும் அந்த ஸ்கூலில் தான் சேர்க்கலான்னு இருக்கோம். உண்மையாகவே